அடேங்கப்பா என்ன மேட்ச் இதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல் லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த மேட்ச்சை. டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஓவரில் 16 ரன் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் மில்லரு 2 6 1 4ன்னு அடித்து மேட்ச்சை முடிச்சு தந்துட்டாரு. டாஸ் வின் பண்ணிய டெல்லி கேபிட்டல் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. கோலியும் சால்ட்டும் அதிரடிக்காக விளையாண்டுட்டு இருந்தாங்க பவர் பிளே முடிவில் 59க்கு ஒரு விக்கெட்டு மட்டும் விட்டுருந்தாங்க. அந்த ஒரு விக்கெட்டுமே விராட் கோலியோடையது. அந்த ஒரு விக்கெட்டை யார் எடுத்தாங்கன்னு பார்த்தா லுங்கி இங்கிடி தான் எடுத்தார். அவரோட முதல் பால்லையே விராட் கோலியை தூக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வந்த டேவிட் படிக்கலும் சீக்கிரமாகவும் அவுட் ஆகிட்டாரு. யாருக்குன்னு அக்சர் பட்டேலுக்கு பிலிப் சால்ட் 30 பாலில் 53 ரன் அடித்து அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. பிலிப் சால்ட்டுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். 63 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. குல்தீப் யாதவ் சுழலில் சிக்கிட்டாரு பிலிப் சால்ட்டு. அடுத்தது வந்த டீம் டேவிட் அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தார். 17 பால் 26 அடித்தார். என்னங்க இன்னைக்கு இப்படி போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவில் ஆர்சிபி 175க்கு 8 விக்கெட்டை விட்டுட்டாங்க. அதிகபட்சமாக அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டும், லுங்கி இங்கிடி 2 விக்கெட்டும். அடுத்து வந்த டெல்லி கேபிட்டலுக்கு ஆரம்பம் முதலே அதிர்ச்சி காத்து கொண்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். 11 நிமிஷங்க புவனேஸ்குமார் வீசிய ஓவரில் அவுட் ஆகிட்டார் சீக்கிரமாகவே. ராகுல் ஒரு பக்கம் அதிரடியாக விளையாண்டாலும் அடுத்தடுத்து வந்த டெல்லி கேபிட்டல் வீரர்கள் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக களை இறங்கின கருண் நாயர் மற்றும் சமீர் ரிஸ்வி இங்கே 3 பேருமே புவனேஸ்வர்குமாருக்கே அவுட் ஆகிட்டாங்க. ஆமாங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு சூப்பராக போட்டார் புவனேஸ்வர்குமார். விக்கெட் போனாலும் கேஎல் ராகுல் அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தார். 34 பால் 57 ரன் அடித்தார். சரி, எல்லாருமே அவுட் ஆகிற நிலைமையில் இவருமே அதிரடியாக காட்டி விளையாண்டுட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் இவருமே அவுட் ஆகிட்டார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குணரால் பாண்டியா வீசிய ஓவரில் இவரும் அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்த ஸ்டப்ஸ் மட்டும் அக்சர் பட்டேல் சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதிரடியாக விளையாண்டு 15 அடித்தார். ஆமாங்க, மேட்சையும் முடிச்சு தந்துட்டார். லாஸ்ட் ஓவர் செம்ம கிளைமேக்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட் ஓவரில் 16 ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலையில் மில்லர் போட்டு சாத்துன்னு 2 6 1 4ன்னு அடித்து மேட்ச் முடிச்சு தந்துட்டார். இந்த வெற்றியின் மூலம் 3 வெற்றி பெற்றுட்டாங்க டெல்லி கேபிட்டலு.